நாராயணனின் ரூபமாகும். என்ன? என் திருமண வரிசை தட்டு நாராயணருக்கு போய்விட்டதா? நீங்கள் ஏன் இவ்வளவு கவலையில் இருக்கிறீர்கள்? நாராயணரின் அருளால் உங்கள் சங்கடங்கள் தீர்ந்து போய்விட்டது. நான் நன்கு அறிவேன். நாராயணர் தன் பக்தர்களின் வேண்டுகோளை நிச்சயம் தீர்த்து வைப்பார். அதன் விளைவுகளை உங்கள் கண்களால் நீங்கள் பார்த்தீர்கள். உங்கள் தந்தை விடுதலையாகிவிட்டார். போதும், நிறுத்துங்கள். தாம்பூல தட்டை நாராயணனுக்கு அளிப்பதற்கு பதிலாக நான் இந்த பணியில் உறைந்து இறந்திருப்பேன். மீண்டும் ஒருமுறை இந்த நாராயணன் என்னுடைய முயற்சிகளை தோற்கடித்து விட்டான். நான் இருக்கும் வரையில் நீங்கள் தோற்க மாட்டீர்கள் தந்தையாரே. நாராயணனோ அல்லது நாராயணரின் சிலையோ என் விவாக வரிசை தட்டை நாராயணருக்கு அர்ப்பணிக்க முடியாது. நான் இந்த ஏமாற்றுக்காரனை நம்ப போவதில்லை. என் விவாகத்தின் வரிசை தட்டு நான் நினைத்த இடத்திற்கே தான் செல்லும். என் தந்தையாரின் அனுமதியோடு தான் செல்லும். அதோடு அது நிச்சயமாக நாராயணனாக இருக்க வாய்ப்பில்லை. இது உங்கள் விவாகத்தின் வரிசை தட்டு என்று எனக்கு தெரியாது. சொல்லப்போனால் இதற்கு நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். உங்களுடைய விவாகம், அதோடு உங்கள் இந்த விவாக வாழ்க்கைக்கு சாக்ஷாத் நாராயணரின் ஆசிர்வாதம் கிடைத்திருக்கிறது. இது ஆசிர்வாதம் இல்லை, சாபம் கிடைத்திருக்கிறது. இப்போது இந்த தட்டு நாராயணருக்கும் போய் சேராது, என் புகுந்த வீட்டிற்கும் போய் சேராது. இதை என்ன செய்ய வேண்டும் என்று நான் முடிவெடுப்பேன். இதை சரியான இடத்திற்கு நானே அனுப்பி வைப்பேன். ஓர் நல்ல சுபகாரியம் தங்கள் கைகளாலேயே நடந்துவிட்டது தேவி. தங்கள் சார்பிலிருந்து நாம் சந்திக்கும் இந்த முதல் படி வெற்றி அடைந்து விட்டது. கலைஞனே, அதை கீழே போடு. அதை போட்டுவிடு என்றேன். லக்ஷ்மி கையால் கிடைத்ததை இந்த நாராயணன் தூக்கி எறிவேனா? கேட்கவில்லையா? கீழே போடு. உனக்கு காது கேட்கவில்லையா? அதை கீழே போடு. இது உனக்கானதல்ல. என்ன இது? இதை எப்படி போட முடியும்? தாங்கள் தானே கூறினீர்கள் இது சேர வேண்டிய இடத்தில் சேர்க்கிறேன் என்றீர்கள். ஒருவேளை சேர வேண்டிய கரம் என்னுடைய கரமாகத்தான் இருக்கும். என்ன பேச்சு பேசுகிறாய்? என் விவாகத்தின் தட்டு உன் கையில் எதுக்கு வர வேண்டும்? தங்களுக்கு தான் இது சகுனம். எனக்கு இது என் அன்பளிப்பு. ஓர் கலைஞனுக்கு கிடைக்கும் எதுவும் அவனை பொறுத்தவரையில் சிறந்த பரிசு. தந்தையாரே, நாம் இந்த கலைஞனின் பிடிவாதத்தை கலைத்தே ஆக வேண்டும். நாராயணனின் இச்சையாக நினைத்து இதை என் சிரத்தில் வை. இது என்னுடையது. என் இஷ்டப்படித்தான் நடக்கும். நாராயணர் தலையிடக்கூடாது. விடு. வேண்டாம் தேவி, விடு. இது என் பரிசு. கையை எடு. கீழே போடு. விட்டு விடு. விடு.
ராஜகுமாரி, தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்களை தவறு செய்வதிலிருந்து தடுக்கிறேன். அமைதியான மனதோடு நான் சொல்வதை கேளுங்கள். கோபத்தில் நீங்கள் 2 விஷயங்களை மறக்கிறீர்கள். ஒன்று, நீங்கள் ஒரு ரிஷிகன்னி. ரிஷிகன்னியின் கரங்களால் கிடைக்கும் பொருளானது ஒரு வரமாகும். அதனால் வரத்தை திரும்ப பெறக்கூடாது. இரண்டாவது, இவர் ஒரு கலைஞர். தன்னுடைய நாட்டியத்தால் இவர் உங்களை மகிழ்வித்தார் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு என் ராஜ்யத்தில் கலையையும் கலைஞனையும் அவமதிப்பதை நான் அனுமதிக்கவே மாட்டேன். விட்டுவிடு பார்கவி. சகுனமாக பார்க்காமல் தானமாக நினைத்து அதை அழித்துவிடு. உங்கள் பக்தியும் சமர்ப்பணமும் அற்புதமானது. உன்னுடைய கலையும் அற்புதமானதுதான். நான் உங்கள் இருவரது பக்தியை மனதார மதிக்கிறேன். காரணம் எனக்கு தெரியும். இந்த உலகத்தில் பக்தியை தாண்டி பெரிது வேறு எதுவும் இல்லை. இதில் தூய்மையான அன்பும் தெரிகிறது, திடமான நம்பிக்கையும் தெரிகிறது. அன்பு என்றால் இருவரும் இருப்பார்கள். ஆனால் பக்தியில் பக்தனின் உணர்வுகள் மட்டுமே இருக்கும். அதன் காரணத்தால் அன்பை விட பெரியது பக்தி. இருந்தாலும் இதில் வருத்தம் என்னவென்றால், எந்த கடவுளை நீங்கள் வணங்குகிறீர்களோ அவர் கடவுளே இல்லை, சூழ்ச்சிக்காரன். அன்புக்கும் தகுதி இல்லாதவன், பக்திக்கும் தகுதி இல்லாதவன். நடந்த அனைத்துமே நன்மைக்குத்தான் சுக்கிரன். தாம்பூலத்தட்டு மணமகனுக்கும் போய் சேரவில்லை, அதோடு நாராயணிடத்திலும் போய் சேரவில்லை. தந்தையாரே, என்னை கேட்டால் நாம் நேராக இவரை தாக்கி இருக்க வேண்டும். ராஜகுமாரன் வாசுவை அழைத்து பார்கவியின் திருமணத்தை உடனே நாம் அவரோடு முடித்து வைக்க வேண்டும். சரியாக சொன்னாய் சுக்கிரன். நீ பார்கவியை அழைத்துச் சென்று விவாகத்திற்கான ஏற்பாடுகளை செய். நாளை விடிவதற்குள் நான் ராஜகுமாரன் வாசுவை அழைத்து வருகிறேன். பார்கவி, வா செல்லலாம். இப்படிப்பட்ட பக்தர்களோடு தள்ளியே இருந்துவிடு. வாரும். சரி சகோதரா, நான் கூறியதை மீண்டும் ஒரு முறை யோசியுங்கள். எந்த பக்தியில் லயித்திருக்கிறீர்களோ உண்மையிலேயே அவர் பக்திக்கு தகுதியானவரா? எந்த உணர்வோடு நாராயணரை நான் பார்க்கிறேனோ அதே பக்தியில்தான் நீங்களும் இணைந்து போயிருக்கிறீர்கள். எங்கு உணர்வுகள் ஒன்றோ எண்ணங்கள் ஒன்றோ அப்பொழுது மார்க்கத்தையும் தெளிவாக்கி விடுங்கள். என்னை உங்கள் சிஷ்யாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தங்கள் உதவிக்கு மிக்க நன்றி தேவி. ஆனால் நான் சென்றே ஆக வேண்டும். என் லட்சியத்தை பாதியில் விட முடியாது. உங்களுக்கு உங்கள் நாராயணர் மீது ஆணை. இந்த உலகம் இயற்கைக்கு தாய் ஸ்தானம் கொடுக்கிறது. ஆகையால் நீங்கள் தாயை போல் மகானாக வேண்டுமெனில் உலகத்திற்கு சேவை செய்ய தொடங்கிவிடுங்கள். நீங்களும் பழம் கொடுக்கும் மரமாக மாறுங்கள், தாகம் தீர்க்கும் நீராக மாறுங்கள், சுமையை தாங்கும் பூமியாக மாறுங்கள். காரணம் இவை அனைத்தும், இவையெல்லாம் கருணையின் இலக்கணமே. இயற்கையிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். காரணம் வாங்குவது மட்டுமே வாழ்க்கை அல்ல. ஆகையால் எதையும் எதிர்பார்க்காமல் கொடுக்க கற்றுக்கொண்டால் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமான வைகுண்டத்தை காண்பீர்கள்.